ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த முருகனை நம்பி என் வார்த்தைகளை கேட்டுட்டினா கண்டிப்பாக நாளை விடியல்ல உனக்கான ஒரு நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்ததை விட நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். யார் என்ன சொல்லுவாங்களோ, யார் என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே உன் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். மனிதன் வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறைதானே. அதை உனக்கு பிடிச்சது போல நேர்மதியா நிம்மதியா வாழ்ந்து விட்டு போ. மனிதர்கள் மனிதனை ஏமாத்தலாம், ஆனால் ஒருபோதும் இந்த அப்பன் முருகனை ஏமாற்ற முடியாது. யார் உன்கிட்ட நல்லவங்களா நடித்து நல்ல விதமாக பேசிக்கிட்டு உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் அதை தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு தான் என்னவோ நல்லவன் மாதிரி காட்டி நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு அது ஒருபோதும் நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்காது என் செல்வமே. இப்போது வாழ்க்கையில ஒரே பிரச்சனையும் கஷ்டமா இருக்கே, இருளாகவே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க உனக்கு இருளையெல்லாம் விலக்கி வச்சு உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் வந்து நிற்க போறேன். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில ஒரு முறை ஒருத்தவங்க உனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னு தெரிய வரும்போது மறுபடியும் நீ ஒருபோதும் அவர்களை உன் கூட வச்சுக்க வேண்டாம். ஏன்னா உனக்கு நல்ல மனசு தான், நீ அப்பாவி வெள்ளந்தி வெகுளித்தனமாக இருப்ப. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. உன்னை ஏமாத்துறவங்களை மறுபடியும் நம்பி உன் கூட வச்சுக்கிட்டீனா மறுபடியும் அவங்க மிகப்பெரிய விதத்தில் ஏமாத்த தான் முயற்சி செய்வாங்கன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு ஒதுக்கி வைக்க கற்றுக்கோ என் செல்வமே. உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டாதான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்கும். என்ன நடந்தாலும் மனசுக்குள்ள கவலைகளையோ குழப்பத்தையோ உண்டாக்கி கொள்ள வேண்டாம். கோடி கோடியாக நீ என்கிட்ட வந்து பணத்தை கொட்டினாலும் அவ்வளவு சுலபமாக இந்த முருகனின் அன்பை பெற்றுவிட முடியாது. ஆனால் உண்மையான பக்தி செலுத்தும் போது, உண்மையான இறை நம்பிக்கை கொள்ளும் போது நானே உனக்காக ஓடி வந்து நீ எதிர்பார்க்கறத விட அனைத்தையும் சிறப்பாக உன் வாழ்க்கைக்கு செஞ்சு கொடுப்பேன். கள்ளங்கபடம் இல்லாத உன்னுடைய அன்பை பார்த்து தான் உனக்கு நல்லது செய்யணும்னு தேடி வந்திருக்கேன். உன் தரத்தை உயர்த்தி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. அடுத்தவங்களை தாழ்த்தி வீழ்த்தி நீ ஒருபோதும் உயரணும்னு நினைக்காதே என் செல்வமே. உன் மனசுக்கு நல்ல மருந்தாக, உன் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் விஷயமாக எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அடுத்தவங்களை நம்பி அவங்க உனக்காக எல்லாமே செய்வாங்கன்னு அடுத்தவங்களை உனக்கு பலமாக ஒருபோதும் நினைக்காதே. நீ தான் உனக்கு பலம். நீ மட்டும்தான் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக யோசிக்க முடியும். உனக்கான நல்லதை உன்னால் செஞ்சுக்க முடியுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களை நம்பியே காத்துக்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அவர்களை சார்ந்ததாக மாறிவிடும். எப்போதும் உன்னுடைய மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உனக்குள் மட்டுமே உன்னை நம்பி மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. யாரையும் நம்பி நீ எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது என் செல்வமே. ஒருத்தர் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க, ஒருத்தர் கொஞ்சம் ஏழ்மையில இருக்காங்க, வறுமையில இருக்காங்க, அல்லது அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குதுன்னா அடுத்தவங்களோட இக்கட்டான சூழ்நிலையை வச்சோ, அடுத்தவங்களோட ஏழ்மையை வச்சோ அவர்களை ஒருபோதும் இகழ்ந்து பேசக்கூடாது. ஏன்னா காலம் எப்போ எப்படி மாறும்னு இங்கே யாருக்கும் தெரியாது. வறுமையில் இருக்கிறவன் திடீர்னு செல்வந்தனா கோடான கோடிக்கு அதிபதியாக மாறலாம். பிரச்சனையில் இருந்தவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சி கூட மாற்றக்கூடிய விஷயங்களும் நடக்கலாம். நீ எப்போதும் உனக்கு எதிராக இப்படிப்பட்ட யாராவது இருந்தாலும் அதை கண்டுக்காமல் கடந்து போக தயாராகு. அடுத்தவங்க வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ நீ அதில் எந்த தலையீடும் செய்ய வேண்டாமே செல்வமே. எப்போ பேசணுன்றத நீ தெரிஞ்சு வச்சுக்கிறத விட எப்போ மௌனமாக இருக்கணுன்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். எல்லா இடங்களிலும் பேசுவதை விட பேசாமல் இருப்பதே உனக்கு நல்லது. அப்படி நீ அமைதியாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் அழகான பல நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். உன் கவலையையும் கண்ணீரையும் போக்கி உன் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கைக்கு தீப ஒளியாக நான் இருந்து உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிறேன் என் செல்வமே.
உன் வாழ்க்கையில் மாற்றம்ன்றது கடைசி நிமிஷத்தில் கூட வரலான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்காகவும் மனம் தளராதே. நீ தேடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையும் ஒன்று தான் தேடிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுக்கேற்றாறு போல் நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். இப்போது நீ மனம் வருந்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் விதமாக நான் நல்லதை செஞ்சு தரேன். நடந்த ஒரு சில விஷயங்களுக்காக மட்டும்தான் நீ சந்தோஷப்படுற. ஆனால் நடக்காத ஒரு சில விஷயங்களும் கூட உன் நன்மைக்காக தான் நான் நடத்துகிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நன்மைக்கே நினச்சி சந்தோஷப்படு. ஒரு விஷயத்த நான் உன் வாழ்க்கையில் நடத்தினாலும் நன்மைக்கு தான், நடத்தாவிட்டாலும் உன் நன்மைக்காக தான் நடத்த விடலை என்பதை புரிஞ்சுக்கோ. இப்போது தான் உனக்கான நல்ல நேரம் வந்திருக்கு. இன்று இரவோடு இரவாகவே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். நாளை விடியலில் நீ எதிர்பார்த்த வெற்றியும் நல்ல செய்தியும் உன்னை நோக்கி வந்து சேரும் என் செல்வமே. ஒவ்வொரு நாளும் இந்த முருகனை மட்டுமே நம்பி உன் முயற்சியை நீ அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தீனா கூடிய சீக்கிரம் உனக்கான மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நல்ல செயல் செய்யணும்னு நினச்சினா நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நேரங்காலம் பார்க்க தேவையில்லை, நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா எல்லா நேரமும் எல்லா காலமுமாக இந்த முருகன் நான் தானே இருக்கேன். நல்லது நடக்கும் நினச்சிக்கிட்டு என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு நீ எதை செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த முருகன் செய்வேன். நீ மன அமைதியோட உனக்கு வேண்டியதை என்கிட்ட கேளு. உனக்கு எது வேணுமோ அதை எப்போது கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக நான் கொடுப்பேனேன்னு செல்வமே. இந்த முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ செய்கிறத தைரியமாக செய்ய பழகு. நீ என்ன செஞ்சாலும் அதை தப்பாகவே பார்க்கக்கூடிய, உன்னை தவறாகவே நினைக்கக்கூடிய நபர்களிடம் போய் உன்னை பற்றி யார் என்னங்கிறத நிரூபிக்க முயற்சி செய்யாதே. ஏன்னா சில பேர் யார் என்ன செஞ்சாலும் குறை சொல்லும் நோக்கத்தோடையே இருப்பாங்க. இன்றைக்கி உன்னை குறை சொல்கிறவங்க நாளைக்கே அதை மறந்துட்டு இன்னொருத்தரை குறை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் உன்னை குறை சொல்லும் யாருக்கும், உன்னை விமர்சனம் செய்யும் யாருக்கும் நீ யாருங்கிறத தெளிவுபடுத்தவோ தெரியப்படுத்தவோ அவசியமில்லை. உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சுக்கிட்டு உனக்கான பாதையில் போய்கிட்டே இரு. யார் என்ன நினைப்பாங்களோ, யார் நம்மளை என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்காம உனக்கு பிடிச்ச மாதிரி நேர்மையாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போனாலே உன் வாழ்க்கை அழகாக மாறிடும் என் செல்வமே. இந்த சண்முகனை சரணடைந்த உனக்கு இனி எந்த கஷ்டமும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களோடு சந்தோஷத்தோடு சௌபாக்கியத்தோடு நீ வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் ஏதோ தப்பு நடக்க போகுதோன்னு பயந்துக்கிட்டே இருக்காம எதுவுமே தப்பாக நடக்காதுன்ற நம்பிக்கையோட நிதானமாக நிம்மதியாக இரு. எப்போதுமே நிதானமாக நிம்மதியாக இரு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் சரி செஞ்சு கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையை பற்றின கவலையும் உனக்குள் இருக்கும் குழப்பமும் சரியாகி நீ மிகவும் தெளிவாக மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த முருகன் நானே உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை இப்போது நல்லபடியாக வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் செல்வமே. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். எப்போதும் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யணுன்றதை யோசித்து அதற்கான செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இரு. நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் என்ன செயலை செய்ய ஆரம்பித்தாலும் உன்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து நிற்க தான் செய்வாங்க. ஆனால் அவங்க கண்ணு முன்னால் நீ எல்லாத்தையும் செஞ்சு ஜெயிக்க முடியுன்றதை நிரூபிக்க முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றாலே போதும். யாருக்கும் பதில் பேச அவசியமில்லை என் செல்வமே. உன்னுடைய செயல்களை சரியாக செஞ்சு வெற்றி பெறுவதே மற்றவங்களுக்கு நீ சொல்லக்கூடிய பதிலாக இருக்கட்டும். யார் மனசையும் புண்படுத்திடக்கூடாது, தேவையில்லாமல் நம்ம பேசி அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ பேசாமல் இருந்ததாலேயே பல இடங்களில் உனக்கு நீதி கிடைக்காம போனது எனக்கு தெரியும். இனிமேலாவது பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய வார்த்தைகளை கண்டிப்பாக பேசிவிடு என் செல்வமே. ஒருத்தவங்க உன்னை தப்புன்னு சொல்லி குற்றம் சாட்டும் போது
நீ அந்த விஷயத்தை சரியாக செஞ்சிருக்கன்னு உனக்கு உறுதியாக தெரியும் போது இல்லைன்னு சொல்லி சுருக்கமாக சொல்லி நிதானமாக பொறுமையாக சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. உன்னை நிரூபிக்க தான் முயற்சி செய்ய வேணான்னு சொன்னேனே தவிர நீ பதிலே பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எல்லாத்துக்குமே பதில் பேசாமல் அமைதியாக விட்டு கொடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தீன்னா அதுவே அவங்க உன்னை குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு சுலபமாக ஆதாரமாக அமைஞ்சிடும். அதனால் சொல்ல வேண்டிய இடத்துல பதிலை சுருக்கமாக சரியாக நிதானமாக சொல்லிடு. எந்த சூழ்நிலையிலையும் யாரிடமும் உன் எதிர்பார்ப்புகளை வைத்துக்க வேண்டாம். எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. அடுத்தவங்க கிட்ட நீ எதிர்பார்த்தீனா அது எப்போதுமே உனக்கு வலியை மட்டும்தான் கொடுக்கும். உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் கண்ணீரை தொடச்சி கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த முருகன் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. என் செல்ல பிள்ளை அரணி, எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்வமே. அடுத்தவங்க உன்னை ஏமாத்திட்டாலும் ஐயோ ஏமாந்துட்டேன்னு சொல்லி வருத்தப்படாத. உண்மை என்னன்னா நீ அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் தரத்தையும் அவர்கள் செயல் மூலமாக அவங்களே குறைச்சிக்கிட்டாங்க. அவங்களே மட்டம் தட்டி தன்னை தாழ்த்திக்கிட்டாங்கன்றது தானே உண்மை. இப்போதாவது அவங்க குணம் நமக்கு தெரிஞ்சுட்டே நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக அவர்களை விட்டு விலகி போக தயாராகு. பெருசாக ஏமாறாமல் ஆரம்பத்திலே உனக்கு சிறிய ஏமாற்றத்தை கொடுத்து நானும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றிருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கலாமேன்னு செல்வமே. யாராவது உன்னை ஏளனமாக பார்த்து சிரிச்சாங்க, கேலி பண்ணி பேசினாங்கன்னா அவங்கக்கிட்ட நீ சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். வாழ்க்கை இன்னும் முடியலை, கூடிய சீக்கிரம் வாழ்க்கை மாறும், எல்லாமே நல்லபடியாக நடந்து நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பேன்னு சொல்லு. நீ தடுமாறினாலும் தடமாறி போக நான் விடமாட்டேன். கூடிய சீக்கிரமே நீ செஞ்ச வேலைக்கும் நீ செய்த முயற்சிக்கும் சேர்த்து உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் இந்த முருகன் உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். இனி எல்லாமே நல்லபடியாக நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே.